வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இப்போதைக்கு எம்சி மொத்தமாகவே அவன் சீக்ரெட் டாஸ்மில் தான் அதிகமான ஃபோக்கஸ் போட்டிருக்காங்க. எப்படியாச்சும் இந்த மல்டிவர்ஸ் சாகாவை முடிச்சு விட்டு அடுத்த சாகாக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற தாட்டில் சீக்ரெட் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்சியோட ஒரு சாஃப்ட் ரீபூட்டாகவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. சீக்ரெட் டாஸ் ஒரு மிகப்பெரிய படமாக தான் வரப்போகுது. பட் அதுக்கான ஹைப் எதுவுமே கொடுக்காம இப்போதைக்கு டாக்டர் டூமர் டக்குன்னு இறக்குறதா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. டாக்டர் டூமர் தொடர்ந்து அடுத்த சாகால கண்டினியூ பண்ணுவாங்களான்னு கேட்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லன் அவர். 2 முறை மார்வல் யூனிவர்ஸே கதற விட்டவருங்க. ஒரு பயங்கரமான வில்லன் அவரை 2 படத்தில் முடிக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு படத்தை இருக்க தான் செய்யுது. பிகாஸ் அந்த ரோலை பிளே பண்றது நம்ம ஆடிச்சேவை 2 படத்துக்கு கூட்டிட்டு வந்தாலே மொத்த சொத்தை எழுதி வைக்கணும். இதுல அவரை தொடர்ந்து டாக்டர் டூமா கண்டினியூ பண்றதுங்கிறது கண்டிப்பா கஷ்டமான ஒரு விஷயம். மேபி இப்ப கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி பாசிபிளி நம்ம ஆடிச்ச டாக்டர் டூமையே பாசிபிளி இந்த சீக்ரெட் டாஸ்க்கு அப்புறம் ரீகாஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி ரூமர் ஓடிட்டு இருக்கு. அது நடக்காது, நடக்கவும் வாய்ப்புகள் கம்மி. எனக்கு என்னமோ டாக்டர் டூமா சீக்ரெட் டாஸ்க்லயே முடிச்சு விட்றாங்க போல தான் தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சீக்ரெட் டாஸ்க்கு அப்புறம் யார் வில்லனா வரப்போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. டேனியல் ஆர்பிகே எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், மார்வல் இன்சைட் ரிப்போர்ட்டர். ஸோ அவர் இப்போதைக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் கூடி சீக்கிரம் அந்த வில்லனை நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா. அனைலஸ். ஸோ பாசிபிளி அடுத்து வரப்போகிற அந்த மியூட்டன் சாகாவாக இருக்கட்டும், இல்லை அடுத்த சாகால அனைலஸை ஒரு பிக் பேடாக நீங்கள் பார்க்கலாம்ங்கிற மாதிரி இப்போதைக்கு லைட்டாக டேனியல் ஆர்பிகே டீஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. டாக்டர் டூம் கண்டினியூ பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. பட் அது நடக்காது போல. பட் அனைலஸ் வரது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தாங்க. பிகாஸ் நம்ம பூமியிலேயே இது வரைக்கும் நிறைய பயங்கரமான பெரிய பெரிய வில்லன்களை பார்த்துருக்கோம். பட் பூமியில் நடக்கிற ஸ்டோரியை தாண்டி காஸ்மிக் லெவல் ஸ்டோரிங்கிறது இப்போதைக்கு 2 சாகாலையுமே கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா அடுத்த வரப்போகிற சாகால நிறைய காஸ்மிக் ஸ்டோரி இருக்கணும் தான் ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுவாங்க. அந்த காஸ்மிக் ஸ்டோரியோட பிக்கஸ்ட் வில்லன் தான் அனைலஸ். பார்க்க தான் பூச்சி போல ஒரு சோப்லாங்கி போல இருப்பான். பட் இந்த யூனிவர்ஸ்லயே மிகப்பெரிய ஆர்மி அனைலஸ் கிட்ட தான் இருக்கு. அந்த ஆர்மியை வச்சு கேலக்டஸ் செலஸ்டியல்ஸே போட்டு பொழந்து கட்டினவரா அனைலஸ். சாதாரணமா நீங்க அவர் எடையே போட்டுற முடியாது. இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லனை அடுத்த 2 ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு பிக் பேடாவே இருக்க முடியும். மியூட்டன்ஸாக தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா எக்ஸ்மென் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அனைலஸ் கூட சண்டை போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் சின்ன ட்விஸ்ட். எனக்கு என்னமோ அடுத்த 2 சாகாங்கிறது அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மென் நோக்கி தான் நகரும் போல தோணுது. ஸோ இதில் அவெஞ்சர்ஸ் டீம் தனியாகவும் எக்ஸ்மென் டீம் தனியாகவும் தான் ஃபோக்கஸ் பண்ணப்படும் நம்புறேன். காமிக்லேயுமே அப்படி தான் நடக்கும். காமிக்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பப்ளிக்குமே ஆக்சுவலாக மியூட்டன்ஸை பிடிக்காது. ஆனால் அவெஞ்சர்ஸ் அந்த சூப்பர் ஹீரோஸை பிடிக்கும். ஸோ அந்த ஹியூமன் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான டீம் வந்து பிரிச்சிருப்பாங்க. இதை வச்சே அழகாக அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மென்ங்கிறத அந்த சாகாவோட எண்டா கொடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பெரிய வில்லன்களை எதிர்த்து தான் அவெஞ்சர்ஸ் சண்டை போடுறதா பார்த்துருப்போம். பட் சிவில் வார் ஸ்டைலில் 2 டீம் நம்ம ரூட் பண்ணக்கூடிய 2 டீமை வச்சு சண்டை நடந்தா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மியூட்டன்ஸ் சாகால அதை நோக்கி தான் கொண்டு போவாங்க நம்புறேன். பட் இதுக்கு நடுவில் கண்டிப்பாக அந்த டீம் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸும் இருந்தாகணும். அல்ல எக்ஸ்மெனுக்கு தனியாக வில்லன் கண்டிப்பாக டெவலப் பண்ணப்படுவார். மோஸ்ட்லி மேக்னெட்டோ தான் வில்லனா இறக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. உண்மையான தெரியல. பட் அதுவே அவெஞ்சர்ஸ் சைட்லயும் காஸ்மிக் லெவல் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாகவும் நம்ம அனைலஸ் இறக்கப்படலாம். மோர் லைக் மிட் ஃபேஸ் வில்லனாக ஒரு வரலாம். எப்படி நம்ம இன்ஃபினிட்டி சாகாவோட மிட் போர்ஷனில் அல்ட்ரான ஒரு மிகப்பெரிய வில்லனாக பார்த்தோமோ அதே ஒரு அடாப்டேஷன் அனைலஸுக்கும் கொடுக்கப்படலாம். அல்ட்ரானை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அது உண்மைதான். பட் இப்போ வரப்போகிற அந்த ஒயிட் விஷன் சீரீஸில் நம்ம அல்ட்ரானை திரும்ப பார்க்க போகிறோம். பட் இந்த முறை எனக்கு தெரிஞ்ச அல்ட்ரானை வேஸ்ட் பண்ணாமல் அல்ட்ரானியும் அனைலஸையும் ஒன்றா மர்ச் பண்ணிடுவாங்களோ ஒரு டவுட் எனக்கு வந்திருக்கு. அனைலஸோட அந்த லுக்கை பாருங்க, அல்ட்ரானோட அந்த லுக்கை பாருங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் காமிக்கில் இந்த 2 கேரக்டர்ஸ்க்குமே கனெக்ஷன் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச படத்தில் உங்களுக்கான அந்த கனெக்ஷனை அழகாகவே ஏற்படுத்தலாம். அதுக்கு நம்ம அனைலஸோட அந்த பேக் ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அனைலஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சாதாரண இன்செக்ட் தான். ஐ மீன் சாதாரண ஒரு மான்ஸ்டர். ஆனால் மற்ற இன்செக்டை விட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இவங்களை உருவாக்க ட்ரை பண்ண, இல்லை இவங்களை கட்டுப்படுத்த ட்ரை பண்ண ட்ரைனா அப்படின்னு சொல்லப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஏலியன் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க பிளானில் வந்து கிராஷ் ஆகியிருப்பாங்க. அந்த ஏலியன் ஸ்பீஷிஸோட ஒரு முக்கியமான நாலேஜ் என்ஹான்சிங் ஹெல்மெட்டை வச்சு இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாலேஜையுமே இந்த அனைலஸ் எடுத்திருப்பாரு. உலகத்தில் இருக்க இந்த யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த அனைலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் மூலியமா கற்றுக்கிறதையுமே தாண்டி அந்த நாலேஜை வச்சு அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பவர் சோர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி த காஸ்மிக் ராட்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல் வெப்பனையுமே உருவாக்குவார். இந்த வெப்பன் தான் டெக்னிக்கலாக அனைலஸோட பவர்னே சொல்லலாம். இவர் இன்செக்ட் ஸ்பீஷிஸாக இருக்க அந்த காரணத்தினால இந்த ராடை வச்சு இந்த யூனிவர்ஸோட பவர்ஃபுல் வேவ் இல்லை பவர்ஃபுல் ஆர்மியாக இருக்க அனைலேஷன் வேவ்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஆர்மியை தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த காஸ்மிக்கோட ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாகவே சுற்றிட்டு இருந்தார். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இவர் கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த ஆர்மி, மிகப்பெரிய ஆர்மி. அந்த ஆர்மிக்கு சாப்பாடாகவே நிறைய பிளானட்ஸை உருக்கி அந்த எனர்ஜியை தான் சப்ளை பண்ணுவாராம். கேலக்டஸ் மாதிரி அனைலேஸுமே ஒரு பிளானட் கில்லர். எனர்ஜி சோர்ஸுக்காக எல்லா பிளானட்டுமே துவசம் பண்ணக்கூடியவர். அண்ட் அந்த அனைலேஷன் வேவை யூஸ் பண்ணி செலஸ்டியல்ஸ் அண்ட் கேலக்டஸே பதம் பார்த்தவர். அவ்வளோ பெரிய ஒரு ஆர்மிக்கு சொந்தக்காரனான இவர் திடீர்னு ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் ஜாண்டாரை எதுக்கு வராரு. ஜாண்டால தான் நோவா கப்ஸ் இருக்காங்களே. ஸோ நோவா கப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்தை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அனைலஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இந்த ஜாண்டாரியை நோண்ட ஆரம்பிக்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போரே
வெடிக்குது. இதை தான் அனிலேஷன் காமிக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மூளைக்கு ஒரு அவஞ்சர் லெவல் த்ரெட் தான், மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது. அந்த போராட்டத்தோட முடிவில் நோவா வந்து பார்த்தீங்கன்னா அனிலேஸை போட்டு தள்ளியிருப்பாரு. பட் அனிலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோட்டல் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை முறை அவர் சாவராரோ அந்த மெமரிஸோட அவர் திரும்ப பிறந்துகிட்டே இருப்பார். திரும்ப பிறக்கிற அவரால் அந்த அனிலேஷன் வேவை ஈஸியாகவே கண்ட்ரோல் எடுக்க முடியும். சேம் மெமரிஸை தக்க வச்சுக்கிட்டு இன்னும் பயங்கரமான ஆர்மியை பில்ட் பண்ணுறது தான் அனிலேஸோட வேலை. ஸோ அனிலேஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக உங்களால் தப்பிக்கவே முடியாது. டேண்ட்ரஃப் மாதிரிங்க திரும்ப வந்துகிட்டே இருப்பான். காஸ்மிக் அந்த அனிலேஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த பேக்ரவுண்டில் எப்போதுமே இந்த காஸ்மிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாகவே அனிலேஸ் இருந்துட்டு இருப்பாரு. அந்த அனிலேஸை எம்சிக்குள்ள கூட்டு வர போகிறாங்க. சேம் பவர் செட்டோட கூட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பயங்கரமான வில்லனை எம்சியில் பார்க்க போகிறோன்னு அர்த்தம். ஸோ எதில் அனிலேஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு சீக்ரெட்டஸ்க்கு அப்புறம் தான் அவர் கூட்டு வர போகிறாங்க நம்புறேன். அண்ட் கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி அவரை நோவா சீரிஸில் தான் கொண்டு வர போகிறாங்கன்னா நோவாக்குன்னு தனியாக ஒரு சீரிஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் படம் வருது போதுன்னு சொல்கிறாங்க, இப்போ என்னடா சீரிஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன எடுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் புரியல. பட் மூன் நைட் ரைட்டர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவர் தான் இந்த நோவா சீரிஸை ஷோ ரன் பண்ண போகிறாரா. அண்ட் இந்த நோவா சீரிஸில் நம்ம ரிச்சர்ட் ரைட்டரை தான் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லி கெவின் ஃபெய்கே இப்போ லேட்டஸ்ட்டாக டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ ரிச்சர்ட் ரைட்டரை நம்ம சீக்கிரமாகவே பார்க்க போகிறோம். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ரிச்சர்ட் ரைட்டரை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த சீரிஸோட ஒன் ஆஃப் த வில்லனாக தான் அனிலேஸை கூட்டிகிட்டு வர ஐடியா இப்போதைக்கு மார்வலுக்கு இருக்கான். ஸோ சீரிஸோட வில்லனா அவ்வளோ சப்பபீஸாக நீங்கள் கேட்பீங்க. பிகாஸ் மார்வல் இப்போ எடுக்கிற நிறைய சீரிஸில் எல்லா கேரக்டர் எல்லா ஸ்டோரியிலையுமே கொலையாக கொண்டுட்டு இருக்காங்க. வாண்டா விஷன் லோக்கி ஓகேங்க, மற்றபடி அந்த சீரிஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் தான். அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு காமிக் அனிலேஷனை சீரிஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சீரிஸில் அனிலேஸுக்கான அந்த கெத்தை காமிச்சு அவரை அடுத்து அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் பாசிபிள் ஐடியாவாக இருக்கணும். அனிலேஸை சிம்பிளாலாம் விட்ட முடியாது. அண்ட் அனிலேஸுக்கும் அல்ட்ரானுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. காமிக்கில் அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. பட் இப்போதைக்கு நம்ம எம்சிக்குள்ள அல்ட்ரானுக்கு மட்டும்தான் பூமியில் இருக்க எல்லா உண்மைகளையுமே தெரிஞ்சிருக்கோம். அண்ட் வாட் யூ சீரிஸ்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த யூனிவர்ஸ் பற்றின நிறைய உண்மைகளை அல்ட்ரான் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. நான் முன்னாடியே சொன்னல அனிலேஸோட ஆரிஜினில் யூனிவர்ஸ் பற்றின உண்மைகளை சொல்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட் அவர் கையில் கிடைக்கும். அந்த ஹெல்மெட் நாலேஜை வச்சு தான் அனிலேஸ் பவர்ஃபுல்லாகவே மாறுவார். அந்த நாலேஜ் சோர்ஸ் ஏன் நம்ம அல்ட்ரானே இருக்கக்கூடாது. அண்ட் செத்து போன அல்ட்ரானை இப்போதைக்கு திரும்பவும் விஷன் குவெஸ்ட் மூலிமா ரிட்டர்ன் கூட்டு வரது காரணத்தினால இந்த அல்ட்ரானை எனக்கு என்னமோ நோவா சீரிஸ் கூட லிங்க் பண்ணுவாங்க தான் தோணுது. அண்ட் அல்ட்ரான் நம்ம அனிலேஸ் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஃபார்ம் எடுத்து இப்போதைக்கு ஒரிஜினல் ட்ரூ ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுங்கிற ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கலாம். ஸோ அனிலேஸை மட்டும் இல்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ண அல்ட்ரானுமே ஒரு கெத்தான பயங்கரமான வில்லனா போர்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் உருவாகியிருக்கு. அண்ட் அனிலேஸ் பார்க்கறதுக்கு அல்ட்ரானோட அந்த ஹெல்மெட் சைஸ்லேயே இருக்க அந்த காரணத்தினால அந்த லுக்குக்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் அழகாக கொடுத்த மாதிரி ஆகிடும். பட் நோவா சீரிஸில் இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த நோவா சீரிஸுக்கும் நம்ம ஒயிட் விஷனுக்கு எந்த மாதிரி சம்மந்தம் ஏற்பட போதுக்கிற கேள்வி இருக்கு. ஒயிட் விஷன் ஆக்சுவலாக வாண்டா விஷன் அங்கேருந்து கிளம்பினவர் தான் எங்கே போனாருன்னு தெரியல. ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் நம்ம ஹல்க்கு சக்காருக்கு போன மாதிரி ஒயிட் விஷனும் பாசிபிள் இங்கேருந்து கிளம்பி ஜாண்டாருக்கு போயிருப்பாரோ. மேபி அங்கேருந்து கதை கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அனிலேஸை தான் அடுத்த மியூட்டன்ட் சாகா இல்லைனா அடுத்த சாகாக்கு மெயின் வில்லனை இறக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மியூட்டன்ஸுக்கு தனி வில்லன், அவெஞ்சர்ஸுக்கு தனி வில்லனுங்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லைனா சொல்ல முடியாதுங்க, அந்த மியூட்டன்ட் சாகாவோட மெயின் வில்லனாக கூட அனிலேஸ் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா மியூட்டன்ட் சாகாவுக்கு கேலக்டஸ் வில்லனாக வந்தால் பெட்டராக இருக்கும் போல தோணுது. ஏன்னா கேலக்டஸை கூடிய சீக்கிரம் நம்ம ஃபேண்டசி போர் படத்தில் பார்க்க போகிறோம். அப்படி வில்லனாக வர வேண்டிய அவரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அனிலேஸ் இன்ஃபினிட்டி சாகாவில் வந்து அல்ட்ரான் மாதிரி ஒரு மிட் சாகா வில்லனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். பட் இருந்தாலும் அவரை பவர் டவுன் பண்ணி எம்சியூக்காக ஒரு குட்டி வில்லனாக போட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் அந்த கெத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அனிலேஸ் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பீஷீஸ். அவர் லுக்கும் சூப்பர் கூலாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக இன்செக்ட் பேஸ் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால கிரீப்பியாகவும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பக்கம் அனிலேஸை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணலாம். மியூட்டன்ட் சாகா அண்ட் அவெஞ்சர்ஸ்க்கு தனி வில்லன்கள் இருக்கிறது போலவே இது கூடவே பேரலாக சூப்பர் நேச்சுரல் சாகாங்கிற ஒரு விஷயமே கேம்ஃபேக்கே பிளான் பண்ணிட்டு இருக்காராம். அதாவது மான்ஸ்டர்ஸ், மிட் நைட் சன்ஸ் இவங்களை பேஸ் பண்ண கதை. இது நடக்குமான்னு தெரில. பட் மல்டிவர்ஸ் சாகாக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற எம்சியூ இருக்க போகிறதுல கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. நிறைய ரீகாஸ்ட் நடக்க போது. சின்னதாக ஒரு சாஃப்ட் ரீபூட்டுங்கிற ஒரு விஷயமே எம்சியூக்குள்ள நடக்க போது. ரூசோ பிரதர்ஸ் இந்த கதைக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கம்ப்ளீட்டாக எம்சியூக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. என்னத்தை கொடுக்க போகிறாங்க தெரியலையே. நான் எதிர்பார்த்தது டாக்டர் டூமை பேஸ் பண்ணி தனியாக ஒரு சாகாக. பிகாஸ் அந்த மனுஷன் வேற லெவலு. அவரை சுற்றி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. பட் ஆடிஜாவை கேஸ் பண்ணி எனக்கு என்னமோ டாக்டர் டூம் ரோலை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி தான் தோணுது. நாட் இன் அ பேட் வே. ஆடிஜே பர்ஃபெக்டாக அந்த ரோல் ப்ளே பண்ண தான் போகிறாரு. பட் அதை தொடர்ந்து வரப்போகிற பயங்கரமான கதைகளில் கண்டிப்பாக நம்ம ஆடிஜாவை கேஸ் பண்ண முடியாதுல்ல, அதிகமாக செலவாகும். ரீகாஸ்ட்டும் பண்ண முடியாது. கெவின் ஃபெய்கே ஐயா என்னையா பிளான் பண்ணி வச்சுட்ருக்கீங்க? என்ன வரதாலும் நல்லா பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த அனிலேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த பிக் பேடாக நம்ம அனிலேஸை இறக்குனா நல்லா இருக்குமா இருக்காதா? உங்கள் தான் உங்களோட வீஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையிலையுமே பற்றி நினைந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட